வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அது என்ன ஊருனா நம்ம பக்கத்தில் தான் முசிறிக்கு பக்கத்தில் பள்ளினத்தன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு குடும்பத்தை நம்ம கேட்கலாம். நம்ம இப்போ வந்து இதே பள்ளினத்தில் இருக்கிறதுல ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கோம். ஒரு அம்மாவை பார்த்துருக்கோம். அவங்க ஊரில் என்னென்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்போம். என்னென்னக்கா ஃபேமஸ்ஸு? ஊரில் மாரியம்மன் திருவிழாவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குயா. சித்திரை மாதம் திருவிழாவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன். மாரியம்மன் ஊருக்குள்ளே இருக்குது. ரொம்ப திருவிழாவுக்கு ஃபேமஸாக ட்ரம் செட்லேருந்து எல்லாம் ஆடல் பாடலாம் ரொம்ப நீட்டாக கொண்டாடுவோம். கிடா வெட்டுவாங்க, கொலுசா இருப்பாங்க. பொங்கல் மாவுகளுக்கு எல்லாமே செஞ்சு நல்லா சீரும் சிறப்பாக மாரியம்மனுக்கு நல்லா சிறப்போடு செஞ்சு அம்மன் வழிபடுத்தி நல்லா நீட்டாக குடி விட்டு கொண்டாடிடுவோம். இப்போ இங்கே இருக்க மக்கள்லாம் இங்கே இருக்க ஒரு எல்லாருமே என்னென்ன வேலைக்கெல்லாம் போவாங்கக்கா? எங்கள் வீட்டில் இருக்காங்க. சித்திரை வேலைக்கு போவாங்க, பையனடை போவாங்க, களப்பறிக்க போவாங்க, மம்டி வேலைக்கு, தோட்டத்து வேலை, எல்லா வேலைக்குமே போவாங்க ஆளுங்க. நிறைய பேர் அந்தந்த வேலை எந்த வேலை பிடிக்குதோ அந்தந்த வேலைக்கு போவாங்க. தட்டை இருக்க போவாங்க, தட்டை இருக்க இது களப்பறிக்க, முத்து சோளம் ஒடிக்க, எல்லா வேலைக்குமே போவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு எந்த வேலைக்கு யூஸ் பிடிக்குதோ அந்த வேலைக்கு நம்ம போய்க்கலாம். அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேலைக்கு போகலாம். அப்படி தான் ஆளுங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கணும். உங்கள் ஊரில் கடை வசதி இதெல்லாம் இருக்கா? என்னென்ன இருக்குது? என்ன மாதிரி கடைலாம் இருக்குது? கடை மளிகை கடை இருக்குது. இங்கே முத்தையில் இருக்கிற இடத்துல பக்கத்து ஊரில் வந்து பேக்கரி கடை இருக்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கு ரெண்டு பக்கம் ஊர்காட்டு போனால் கொஞ்சம் எட்டும், பக்கத்தில் போனால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. அதனால் இங்கிட்டமே யூஸ் பண்ணி நாங்கள் போய்க்கிறோம். ஒரு காய்கறி வாங்குறீங்க, ஒரு தீனி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து? தீனி வாங்குறதுக்கெலாம் கடைக்கு போகணும். காய்கறி வாங்கினா ஊருக்குள்ளே வாவு வண்டி வருது, அதில் வாங்கிக்குவோம். இல்லைன்னா சந்தைக்கு வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு போவோம். அப்படிங்கும்போது போக முடியல அப்படின்னா இங்கே வீட்டு பக்கத்துக்கு வாவு வண்டி வரும், அதில் வாங்கிக்குவோம் காய். வாவு வண்டியா? ஆமாய்யா. அது எத்தனை நாளைக்கு வந்துட்டுருக்கு உங்களுக்கு? வாரத்துக்கு எத்தனை நாள் வரும்? வாரத்தில் டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா வராமல் இருக்கும். இந்த லைனில் வரும்போது எப்போ வந்தாலும் காலையில் வந்தாலும் சரி, சாயந்தரம் வந்தாலும் சரி, கை கட்டினா நிற்கும். வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்குவோம் பொருள். அப்படி இங்கே வரும்போது எங்கள் லைனில் வரும்போது வாங்கிக்குவோம். அதில் எல்லாமே காயிலேருந்து எல்லாமே இருக்குது. எங்கள் ஜாமான், மளிகை ஜாமான் எல்லாமே இருக்குது. எது நமக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அப்படி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். சந்தைக்கு போகாதனால இதை தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, சந்தைக்குன்னா எங்கெங்கெல்லாம் போவீங்க? சந்தைக்கு முஸ்லிம் சந்தைக்கு போவாங்க, புத்தூர் சந்தைக்கு போவாங்க, மேட்டுப்பாளையம் சந்தை, தாப்பாடை சந்தை, எங்கே அவங்களுக்கு சௌகரியமோ அங்கே போய்க்குவோம். அப்படிங்கும்போது ஏன்னா அது கொஞ்சம் லாங்கு, இது கொஞ்சம் பக்கம். அதனால எங்களுக்கு இந்த மெயின் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி புத்தூர் சந்தையும் முஸ்லிம் சந்தையும் புதன்கிழமை, அந்த 2 சந்தையும் தான் மெயினான பக்கத்தில் சௌகரியம். தாப்பாடை சந்தைக்கெலாம் அந்த சைடு வேலைக்கு எதுவும் போனாங்க வந்தாங்க அப்படின்னா போகலாம். இல்லைனாக்கா அந்த சைடு வேலை இல்லை எங்களுக்கு. இங்கே தோட்டந்தோரெலாம் நிறையா பேர் வச்சுருக்காங்களா? அதில் என்னென்ன மாதிரி போட்டிருக்காங்க நிறைய பேர்? எங்கள் ஊரில் வயக்காடு வச்சுருக்காங்க. பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வயக்காடு வச்சுருக்காங்க. கடலை போடுவாங்க, சோளம் தெளிப்பாங்க, நெல்லம்பயிர் நட்டுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலை தண்ணி தகுந்த மாதிரி வேலை செஞ்சுக்குவாங்க. நெஞ்ச நாளைக்கு நெஞ்சு நட்டுவாங்க, பிஞ்ச வேலை மூடுற நாளைக்கு கடலை, சோளம் இது மாதிரி தெளித்து ஆட்டு மாட்டுக்கு வச்சுக்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு சனி கரைச்சி போட்டு வாசல் கூட்டிகிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்து ஸ்கூலுக்கு தலைச்சி விட்டு நான் வேலைக்கு போகணும். மறுபடியும் போயிட்டு வந்து திரும்ப சாப்பிட்டு மறுபடியும் 9 மணிக்கு மேலே வேலைக்கு போகணும். போயிட்டு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சரியாக போகுது. எல்லாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லாம் சாப்பாடு போட்டு வீட்டிலலாம் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சு தூங்குறதுக்கு மணி 10 மணி ஆகிரும். ஒரு நாள் கண்டாப்புல மணி 10 மணி ஆகிரும். அப்புறம் எந்திரிச்சு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 எந்திரிச்சோம்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கிளம்பி வேலைக்கு 7 மணிக்கு போனோம்னா மணி 8:30 மணி 8:45 வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டு போக வேண்டிய வேலைக்கு போகணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருக்கனால அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் தான் எங்களுக்கு பிள்ளைங்களை பார்த்துக்க பிடிக்க சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். வேலைக்கு போனாலும் ஒரு நாள் 2 நாள் மழை பெஞ்சினாலும் எங்களால் ஒன்றும் முடியாது. இதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிராமத்து பக்கம் இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு போவோம். அதே மாதிரி சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் சாயந்தரம் 6 மணிக்கு தான். அதுக்கப்புறம் சமைச்சு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு பிடிச்சி படுக்கிறதுக்கு மணி 10 மணி ஆகிடும். கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த வேலை தான் செஞ்சுட்டு ஏதோ முடியாத வயசானவங்க வீட்டில் இருக்காங்க. அது மாதிரி வேலை வெட்டிக்கு போகிறவங்க அது மாதிரி போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்கெல்லாம் அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. எங்களால் எந்த வேலைக்கும் போகலைனாலும் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே ரொம்ப கஷ்டமாக போயிடும். மழை 4 நாளைக்கு மழை விடாமல் பெஞ்சினால் ஒன்றும் இதை வச்சு தான் நாங்கள் ஏதோ சிக்கனமாக பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கணும். மழை காலத்தில் இப்படி தான் இருக்கும், தண்ணி தேங்கி இருக்கும். அது எல்லாம் பிள்ளைங்கள வெளியில் விடாமல் நம்மளும் பாதுகாப்பாக இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது, நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். வீட்டை சுற்றி புழுப்பூச்சி எதுவும் வச்சுருக்கக்கூடாது, தண்ணி தேங்க விடக்கூடாது. அப்படி இருந்தால் கொஞ்சம் வீட்டில் எதுவும் வியாதி வராமல் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு, நமக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்க ஆடு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். சீன்றம் தங்குச்சுன்னு தண்ணி தேங்குச்சு அப்படின்னா கிருமிகள் உண்டாகுனா நோய் உண்டாகி பிள்ளைங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, அது மாதிரி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி இதுங்க பிள்ளைங்களுக்கு உண்டாகும். அதை வச்சு நம்ம பாதுகாப்பு பண்ணுறது நம்மளோட பக்கத்தில் உள்ளவங்க வீட்டில் இருக்கவங்க பாதுகாப்பு பண்ணி
நம்ம பிள்ளைங்களையும் நம்ம உடம்பு பிள்ளைங்க உடம்பு எல்லாம் வீட்டை சுற்றி பாதுகாப்பு பண்ணிக்கிறது நம்மளோட மக்களோட பாதுகாப்பு. பத்துக்கு பிள்ளைங்கள சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வெளியில் விடாமல் வீட்டிலே வச்சுருக்கணும். சொட்டரை போட்டணும் இல்லை குள்ளாவை மாட்டிவிட்டு வெளியிடணும். அதே மாதிரி காலை எழுந்திரிச்சு பனி தண்ணியில் பிள்ளைங்களை மூஞ்சி கழுவக்கூடாது. சுடு தண்ணி சுட வச்சு குளிக்க வைக்கணும். அதுமாதிரி சுடு தண்ணி சுட வச்சு குளிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிள்ளைங்களை அனுப்பி விட்டு பாதுகாப்பாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறணும். வந்தோடனே அதேமாதிரி காலையிலேயும் எழுந்திரிச்சு குள்ளா போட்டுக்கிட்டு சொட்டரை மாட்டிட்டு பிள்ளைங்களை வெளியில் அலைய சொல்லணும். அப்படி இருந்தால் பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது, காய்ச்சல் தலைவலி எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். மழை காலத்துலேயும் அதே மாதிரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியில் மழை பெஞ்சதுனா வெளியில் விடாமல் எங்கேயும் போகணும் வரணும்னா வெளியில் பிள்ளைங்க போனால் கொடையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வருவோம். இல்லைன்னா மழை கவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவோம். அதான் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த வாழ்க்கையில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.